திருவள்ளூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெகதீஷ் சுந்தரை ஆதரித்து கும்மிடிப்பூண்டியில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது வரி வசூல் குறித்து மத்திய அரசை கடுமையாக சாடினார். நம்ம தான் 2வது இடத்துல இருக்கோம் இந்திய வருவாயை பெருக்குவதை. ஆனால் நீ வெள்ளத்தில் மிதக்கும் போது, பேரிட காலத்தில் தவித்து தத்தளிக்கும் போது ஒரு தடவையாவது வந்து உரிய நிதியை கொடுத்திருக்கிறதா இந்த அரசு? மத்திய அரசு நிதியமைச்சர் சொல்வார், லாஸ்ட் வீக் 1000 crores ரிலீஸ் பண்ணோம்னு. அதுக்கு முந்தின வாரம் நாங்கள் 5000 crores உங்களுக்கு ரிலீஸ் பண்ணோம். இதுதான் உண்மை. நாம ஒருத்தன் தட்டில் பிச்சையை போட்டுட்டு அப்புறம் பசிக்குது, எனக்கு ஒரு 5 ரூபா காசு விடனா நோன்னா எப்படி இருக்கும்? தர முடியாதுன்னா எப்படி இருக்கும்? வெறுப்பு வரும்ல, ஒரு கோபம் வரும்ல. அதான் இவங்க பண்றது. எல்லா காசையும் கொடு, வரியா கொடு, நேரடி வரி, மறைமுக வரி, இன்கம் டாக்ஸ், எல்லாரும் அதிகப்படியாக வரி கட்டுறான். அதுபோக ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி எல்லாரும் கட்டுறோம். நான் கட்டியிருக்க கடிகாரத்துக்கு வரி, கையில் வச்சிருக்க மைக்குக்கு வரி, இந்த மைக்குக்கு வரி, சட்டைக்கு வரி, போட்டுருக்க செருப்புக்கு வரி, பேண்ட்டுக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி எல்லாம் கட்டி நீங்கள் இப்போ வீடெல்லாம் கட்ட முடியாது. செங்கலுக்கு வரி, சிமெண்ட்டுக்கு வரி, சுண்ணாம்புக்கு வரி, கம்பிக்கு வரி. அப்போ என்ன பண்ணும்? வீடு கட்ட முடியாது, வரி தான் கட்ட முடியும். அந்த நிலையில் தள்ளி வைத்திருக்கிறார்கள் இவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.